திரு பகவதி பெருமாள் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடிலுக்காகவும் அடியனுக்காகவும் செய்யற பணிகள் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நிறைய பண்றாரு. அவரை பகவானுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு நாம அங்கீகரிக்கணும். அவரை இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடில ஒரு கேள்வி வந்தது. முதல்ல பிறந்த நாள் அப்படின்னு ஒரு கார்டு தயார் பண்ணி போட்ட உடனே இது தேவையா, இப்போ நமக்கு பிறந்த நாள்லாம் தேவையா, பிறந்த நாள்லாம் கொண்டாடுற அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆளா அப்படின்னு எங்க வீட்டிலே கேட்டாங்க. இந்த பிறந்த நாள்ல இது என்ன தேவை, இப்போ அவசியமா இந்த பிறந்த நாள்ல? எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப எனக்கு மனசுல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். ஏற்கனவே இப்போ சமீப காலமா சில நிகழ்ச்சிகள்ல நிறைய பேர் கலந்துக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு ஓடி போயிடுறீங்க. அப்புறம் அடியேன் கூட சில குடும்பங்கள் நள்ளிரவு வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிளான்கள் வரும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு உடனே நம்ம அதை ப்ரொசீட் பண்ணிடும். இப்படிதான் அந்த மௌன சித்தரை பார்க்க போனதும் அப்படிதான். நம்ம யோகி ராம் சுரத்குமாருடைய அருமையான குழந்தை நம்ம சாய்ராம் வந்து திடீர்னு இந்த கதையை கேட்டுட்டு இருந்தான். அன்னைக்கு கேட்ட உடனே எப்படியா சாமி இங்க போகணும், எனக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்ட்டான். அது வரைக்கும் ஆண்டுக்கணக்கா பல பக்தர்கள் அந்த மௌன சித்தரை பார்க்க போறது கேட்டாங்க. ஆனா போலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு சாய்ராம் வந்து கேட்ட உடனே எனக்கு மனசு கேட்கல. சரி, அப்ப நாளை காலையில் உடனே கிளம்பிடுவோம். யாரெல்லாம் வரீங்க? உடனே அதுல இருந்தவங்க நாங்க ஒரு 10 பேர் வரோம். சரி, யாரு கார்ல போறோம், எப்படி போறோம், உடனே அரேஞ்ச் பண்ணியாச்சு, போயாச்சு. அப்போ இந்த மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்தது. திடீர்னு பிளான் பண்ணோம், சரி போலாமா அப்படின்னும் போயிட்டோம். அப்போ ஒரு குருஜியா இருக்கிறவரு சினிமாலாம் பார்க்க போலாமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வரும்ல. நீங்க காந்தாரெல்லாம் பார்க்க போறீங்களா, இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்னு வரும்ல. ஒரு குருவா இருக்கிறவரு ஒரு சிஷ்ய கோடிகள்கிட்ட எப்படி நடக்கணும்னா, உங்களுடைய எல்லா நியாயமான விஷயங்களையும் அடியனுடைய பங்களிப்பு இருக்கணும். இப்போ RSS டாக்டர் ஜி கிட்ட அவர் அந்த அமைப்பை தொடங்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறார். அந்த அமைப்போட நீதிகள் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து நாங்க சினிமாவுக்கு, அதுக்கு ஒரு நாள் அவர் அடுத்த நாள் கேட்கிறாரு, நேற்று எல்லாரும் எங்க போனீங்க, யாரையும் காணோம், குருஜி மன்னிக்கணும், உங்களுக்கு சொன்னா வருத்தப்படுவீங்களேன்னு நாங்க வந்து நேற்று தனியா சினிமா பார்க்க போயிட்டோம் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னாங்க. இப்ப ஈஷால பாத்தீங்கன்னா அவர் சத்குரு வந்து எல்லாரும் கூட ஃபுட்பால்லாம் விளையாடுவார், அது விளையாடுவார், கிண்டல் பண்ணுவார், கேலி பண்ணுவார். இப்போ ஒரு குருவா இருக்கிறவரு எல்லா விஷயங்களும் கூட இருந்தாதான் ஒரு ஆர்கனைசேஷன் வளர்த்து கொண்டு போக முடியும். இந்த பிறந்த நாள் நமக்கு அவசியமா, இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கிறது அவசியமா அப்படின்னா, இப்போ இந்த பிறந்த நாளுக்கு நிச்சயமா ஒரு சில பக்தர்கள் தன்னாலே வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, குருஜிக்கு பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்பாங்க. பெருமாள் நிச்சயமா வந்துருவாப்புல, இன்னும் ஒரு சில பக்தர்களும் கண்டிப்பா வந்துருவாங்க. அப்ப அதை நம்ம ஒரு போட்டோ எடுத்து போட்டா இங்க இருக்கிற மற்றவங்களை நினைப்பாங்க, இது என்னது நியாயம், எங்கிட்ட சொல்றதே இல்லை. இதெல்லாம் கோயில் விஷயமா இருந்தா நீங்க சொல்லலாம்னு பிரச்சனை இல்லை. இது உங்களுடைய பிறந்த நாள் எங்கிட்ட சொல்லாட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? இது நீங்க ஒருதலை பட்சமா நடக்கிறீங்க, குறிப்பிட்ட ஆள்களுக்கு மட்டும் சொல்லி நீங்க இப்படியே பண்றீங்கன்னு ஒரு பேச்சு வரும். அதற்காக சரி மொத்தத்திலே சொல்லிடுவோம், வரவங்க வரட்டும், வராதவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிறந்த நாள் விழான்னு நம்ம சொன்னோம். ஆனா பயங்கரமான ரெஸ்பான்ஸ். நீங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அங்க கேட் வரைக்கும் இருக்கிறீங்க. வெளியூர்கள்ல இருந்து பல பேர் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, நான் பேஸ்புக்லயே போடல, அவங்களுடைய பேஸ்புக்ல எல்லாரும் அதுதான் வச்சிருக்காங்க. குறிப்பா அங்க இருக்கிற பெண் பக்தர்களை விட இங்க இருக்கிற ஆண் பக்தர்களுக்கு பயங்கர பக்தி. எனக்கு எப்படின்னே புரியல. நடராஜனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், பிரபாகரனா இருக்கட்டும். பிரபாகரன் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாப்புல, எனக்கு டிபில இருக்க போட்டோ எடுத்து அதுல வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குருஜி, அப்புறம் எங்கள் குடும்பத்தில் பிரபாகரன் ஃபேமிலி எல்லாம் போட்டு அவருக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சிருந்தாங்க. மலேசியால இருந்து ஒருத்தர், அவருக்கு இதுல நிறைய வெளியூர்கள்ல இருந்து. இன்னைக்கு காலையில ஒன்று அனுப்பியிருப்பேன், ஒரு சென்னையில இருந்து ஒரு பக்தர் எப்படி ஒரு ஆர்டிகிள் அனுப்பியிருந்தார் அப்படின்னு. நிறைய பக்தர்கள் வாட்ஸ்அப்ல நிறைஞ்சு கிடைக்கும். நிறைய போன் கால், ஒரு 50-52 போன் கால். எனக்கு ஒவ்வொருத்தையா எடுத்து தேங்க்யூங்க, நன்றிங்க அப்படி சொல்ல எனக்கு பிடிக்கல. அதனால நிறைய போன் கால் நான் அட்டன் பண்ணுவேன். அப்போ இந்த பிறந்த நாள் அவசியமா அப்படின்னா, மற்றவங்களை போல நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன்,
எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, கோல்டு கலர் வாட்சை கொண்டு வா, பெரிய பொன்னாடை கொண்டு வா, பெரிய மாலையை கொண்டு வா, மரியாதையை கொண்டு வா. அப்படி நம்ம அதுக்காக இந்த விழா கொண்டாடுறோம். இந்த விழா ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உபயோகமா இருக்கணும். இந்த விழாவால பிறருக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? இந்த விழாங்கிற பேர்ல பாவப்பட்ட ஜனங்களுக்கு, நிர்கதியா நிற்கிற பகவானுடைய பக்தர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால? சரி, அந்த ஒரு நாளை பகவானுக்கு நம்ம நல்லதா செய்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சரி இந்த பிறந்த நாளை வைக்கலாம். நீங்க கவனிச்சு கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷம் எனக்கு பிறந்த நாள் எப்போனே தெரியாது. ரொம்ப வருஷம் எனக்கு பிறந்த நாள் எப்போனே தெரியாது. சத்தியமா நான் சொல்றேன். என்ன பெற்ற எங்க அப்பாவுக்கும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அந்த காலத்துல ஸ்கூல்ல வேற ஒரு டேட் கொடுத்துருக்கு. எங்க அப்பா கிட்ட நான் எப்போ பிறந்த நாள் எப்போன்னு கேட்டா, அது ஏதோ ஒரு இதுல வருமே அப்படின்னு பாரு. எப்படி ஏதோ ஒரு இதுல வரும் பாரு நிவாஸ். எங்க அம்மாவும் அது சரியா ஞாபகம் வச்சுக்கல. எங்க அம்மாவும் அதை பெருசா ஞாபகம் வச்சுக்கல. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அவன் ஒரு புரட்டாசி 30 பிறந்தான், ஒரு புரட்டாசி 30 பிறந்தான்னு சொல்லுவான். எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் எனக்கு பிறந்த நாள் எப்போன்னு எனக்கு தெரியாது. ஒரே குழப்பம். கடைசியா எங்க அம்மா ஒரு நாள் எங்கேயோ ஒரு சூட் கேஸ்ல இருந்து இந்த ஓலைச்சுவடி தான் என்னுடைய ஜாதகம். இந்த ஓலையில திருவள்ளுவர் எழுதின மாதிரி ஒரு ஓலைச்சுவடியில என்னுடைய ஜாதகம். இந்த ஜாதகம் தான் என்னுடைய ஜாதகம். அவ்வளவு பெரிய விசேஷமான ஜாதகம் ஒன்றும் இல்லை. எங்க அம்மா ஒரு நாள் இதை எப்படியோ கண்டுபிடிச்சு, இங்க பாரு புரட்டாசி 30 தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு எங்க அம்மாவே அப்படி ஒரு இதுல சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஓ நம்ம புரட்டாசி 30ஆம் தேதி தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு. இந்த புரட்டாசி 30ஆம் தேதி பிறந்தப்போ நான் ஒரு துறை சார்ந்த ஒரு தொழில ரொம்ப வருஷமா இருந்தேன். அந்த தொழில இந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அப்ப நான் இந்த நாளுக்கும் நம்ம பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு நான் ரொம்ப நாளா குழம்பிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் தெரியும், இந்த அக்டோபர் 16 வேர்ல்டு அனஸ்தீசியா டே, இந்த புரட்டாசி 30 உலக மயக்க மருத்துவ தினம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது பல மீட்டிங்ல பேசியிருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல, ரென்சிக்கு தெரியும், உங்களுக்காக சொல்றேன். இந்த உலகத்துல முதல்ல ஆபரேஷன் பண்ணது யாரு? இந்த உலகத்திலேயே ஆபரேஷன் பண்ணது யாரு? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, இயேசுநாதர்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் ஆபரேஷன் பண்ணாங்க. அதை பண்ணவருக்கு பேர் தான் சுஸ்ருஷா. அவர் தான் முதல் ஆபரேஷன் எல்லாம் பண்ணாரு. ஆனா ஆபரேஷன் பண்ணதுல என்ன முக்கியமா தேவை? மயக்க மருந்து தேவை. அந்த மயக்க மருந்து இல்லைன்னா நம்ம செத்து போயிடும். இப்போ உங்களை ஒருத்தங்க கத்தியால குத்திட்டாங்கன்னு வைங்களேன், கத்தியால குத்துறவன் ஏன் சாகுறான்? கத்தியால குத்துனதால இல்ல, வலி. அந்த வலிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வலிய உங்க உடம்பு தாங்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க உயிர் போயிடும். அப்ப கத்திய வச்சு உங்க கையையோ காலையோ இல்ல வயிற்றையோ அறக்கிறச்ச ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் ஹாஸ்பிட்டல்ல போட்டாலும் எவ்வளவு வலி இருக்கு. அப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணது எவ்வளவு வலி இருக்கும். அப்போ உங்களோட பிபி ரைஸ் ஆகும், இல்லைன்னா டவுன் ஆகும், பிபி ஃபால் ஆகும், உங்களுக்கு டாக்கிகார்டியா இல்ல பிராடிகார்டியா வரும், பேஷண்ட் இறந்து போயிடும். அதனால மயக்க மருந்து இல்லைன்னா பெரிய டிஃபிகல்ட்டி. இந்த மயக்க மருந்து முன்னாடி எல்லாம் கிடையாது. இந்த மயக்க மருந்து முன்னாடி எல்லாம் கிடையாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி எல்லாம் ஒரு தலையில ஒரு கம்பெடுத்து போட்டு ஒரு அடி அடிச்சு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதுல பல பேர் செத்து போயிருப்பாங்க. திருப்பி உயிர் பொழைச்சு வந்தாதானே உண்டு. நான் பிறந்த காலத்துல, நான் பிறக்கிறச்ச எப்படி அனஸ்தீசியா இருந்ததுன்னா, எங்க அம்மாவும் என்ன சிசேரியன் மூலமா தான் பெத்தெடுத்தாங்க. எனக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் சிசேரியன்ல தான் பிறந்தது. அது பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு புண்ணியவதி நல்லபடியா போய் சேர்ந்துட்டா. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா அப்படின்ட்டு அது போய் சேர்ந்துட்டு நேரமே. அடுத்தது நானு, என்னையும் சிசேரியன் ஆபரேஷன் மூலமா தான் பெத்தெடுத்தாங்க. அடுத்தது எனக்கு அடுத்தது ஒரு தம்பி, அவன் புண்ணியவாளம் பிறந்த உடனே போயிட்டான். இந்த குடும்பத்துல மனுஷன் இருக்க மாட்டாப்ப நான் உடனே போறேன் அப்படின்னு அவன் உடனே இம்மிடியா விசா எடுத்துட்டு போயிட்டாப்ப. நான் பாவம் சிக்கிக்கிட்டேன். அப்போ நாம இப்ப இந்த பிறந்த நாளை விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் நான் பிறந்தேன். இந்த நேரம் அன்னைக்கு ஒரு 56-57 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இந்த நேரத்துல எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்க அம்மா என்னை பெத்தெடுத்த காலத்துல முறையான மருத்துவம் கிடையாது.
முறையான மயக்க மருந்துகள் கிடையாது. அன்னைக்கு வீட்டுல நார்மலா குழந்தை பெற்றுக்கிட்டா புண்ணியவதி, ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறகுன்னு போனா நீங்க மறுஜென்மம் எடுத்துதான் வீட்டுக்கே வரணும். இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனா ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடைச்சிடறாங்க. ஆனா அந்த காலத்துல முக்காவாசி வரை ஹாஸ்பிட்டல் இறந்தான் போவாங்க. சர்ஜரியில டாக்டர் ஆனாலும் கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. டாக்டர் முடிஞ்ச வரைக்கும் போராடினார், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு போவாங்க. எங்க அம்மாவுக்கும் என்ன பெத்து எடுக்கிறப்போ முறையான மயக்க மருந்து அப்ப கிடையாது. அப்போ குளோரோஃபார்ம் அப்படிங்கறத ஒண்ணு உண்டு. நீங்க தமிழ் சினிமாலாம் ஒரு கர்ச்சிப்பில் வச்சு மூடுறான்ல, மூடணும் அப்படியெல்லாம் மயக்க மாட்டாங்க. அது சினிமால சும்மா காட்டுறது. இந்த குளோரோஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணியில காட்டன்ல முக்கி உங்க மூஞ்சில வச்சு அப்பி குடிப்பாங்க. நீங்க அந்த குளோரோஃபார்ம் மயக்கத்துல 1 மணி நேரம் மயங்கி இருந்தாலும் இருப்பீங்க, இல்ல ஒரு நாள் முழுக்க மயங்கி இருந்தாலும் இருப்பீங்க, இல்ல மயக்க தெளியாமலே கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் போயிருவீங்க, இல்ல ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுல வலியில கத்துனாலும் கத்துவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த குளோரோஃபார்முக்கு எவ்வளவு நேரங்கிறது கிடையாது. அப்ப அப்படி ஒரு குளோரோஃபார்மை எங்க அம்மாக்கு முகத்துல கொடுத்து எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன நிர்வாணமாவே அந்த ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனா அந்த டாக்டர், இந்த துணி இல்லாம நிர்வாணமாவே கூட்டிட்டு போயிட்டா. அந்த காலத்துல அப்படிதான் டாக்டர்ஸ். அப்ப வந்து மயக்க மருந்து அவங்களுக்கு கொடுத்து வலியில கத்தி திருப்பி மயக்க மருந்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் தான் கண்டுபிடிச்சு பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களான்னு ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிச்சு வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதியா இல்லாம கடைசி வரைக்கும் துன்பத்தோடும் வலியோடும் கஷ்டங்களோடும் போராடி போய் சேர்ந்த ஒரு புண்ணியவதி என்னை பெற்றெடுத்த சரோஜா அம்மா. அவளுடைய ஞாபகார்த்தமா தான் என்னுடைய மகளுக்கு ரோஜா அப்படின்னு பேர் வச்சு. அந்த புண்ணியவதியோட பேரு கொஞ்சமாவது எடுக்கப்பட்டது. சரி, இந்த பிறந்த நாள் நமக்கு அவசியமானா, நான் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் எனக்கு பிறந்த நாளே தெரியாது. when she came, அவ வந்த பிறகுதான் இந்த பிறந்த நாளை ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சது. ரொம்ப பிரமாதமெல்லாம் கொண்டாடணும். ஒரு காலத்துல பீச்சுக்கு போயிடுவோம், ராத்திரி அங்க வச்சு கேக் வெட்டுவோம். நேற்று கூட ராத்திரி 12 மணிக்கு ஒரு குரூப் ஆஃப் பக்தர்கள் இங்க வந்து கேக் வெட்டிடுவோம்லாம் தயாராயிருக்காங்க. எஸ்பெஷலி சாய்ராம், அவங்க அப்பா பிரபாகரன், நடராஜ, ஸ்ரீபிரியா, விஜயா, இப்படி நிறைய பேர் குருஜியை ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி நம்ம கேக் வெட்டிடலாம் அப்படின்னு. வீட்டுல இருந்தவங்க சொல்லிட்டாங்க, பொண்ணு போடுவாரு, நல்லா இப்பதான் தூக்கிட்டு இருக்காரு, பொண்ணு போடுவாரு, வேண்டாம் பேசாம இருங்க அப்படின்ட்டாங்க. இந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் தூக்கத்துக்கெல்லாம் மருந்து சாப்பிடல, அதை நீங்க தப்பா யாரோ புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஆயுர்வேத மருந்து. அந்த ஆயுர்வேத மருந்து உங்களுக்கு உடம்பையும் மனதையும் ரிலாக்ஸ் பண்ணும். அது வேற பெரிய வித்தை எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு சிறிய கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு, சின்ன கிழங்கு, அதை 7 முறை பால்ல அதை அவிச்சு 7 முறை திருப்பி திருப்பி பால்ல அவிச்சு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அதை எடுத்து பவுடர் ஆக்கி, எல்லாரும் கேரளால ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மருந்து. இந்த மருந்தை நீங்க, இந்த மாத்திரை, இந்த கேப்சூலை நீங்க தொடர்ந்து சாப்பிடுறப்போ உங்களுடைய எண்ணங்களும் மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா தூக்கம் வரும். அதைத்தான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரு தூக்கத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் நினைச்சிடாதீங்க. அப்படி தூக்கத்துக்குலாம் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்போ இந்த பிறந்த நாளை அதுக்கப்புறம் தான் கொண்டாட ஆரம்பிச்சோம். காலப்போக்கில் அவளுமே இந்த பிறந்த நாளை மறக்க ஆரம்பிச்சிட்டா. பிறந்த நாள் ஐயோ மறந்து போச்சு, ஐயோ எப்போ நேத்தா அவங்க பிறந்த நாள் அப்படிங்கிற கேட்கற லெவலுக்கு வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி இதுவும் இனி வேண்டாம், நிப்பாட்டிடும் அப்படின்னு இந்த பிறந்த நாளை அப்புறம் அது வேண்டாம், ஷட் டவுன் பண்ணிடுவோம். இது பிறந்த நாளே நான் அப்புறம் கொண்டாடவே இல்லை. சரி, இப்போ இந்த பிறந்த நாள் நமக்கு அவசியமா அப்படின்னா, எங்க அம்மாவை நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா எங்க அம்மா எனக்காகப்பட்ட துன்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த உலகத்துல எந்த ஒரு தாயும் அப்படி பட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு தந்தையோட துணை இருந்தா ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையை வளர்ப்பது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு தாய் தனிப்பட்ட முறையில போராடி ஒரு குழந்தையை வளர்ப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க பழைய வீட்டுல அந்த தெரு ஓரமா ஒரு பெட்ரூம், அதுல 2 ஜன்னல், ஒன்னு தெற்க பார்த்த ஜன்னல், இன்னொன்னு கிழக்க பார்த்த ஜன்னல்ல தான் நாங்க படுத்திருப்போம். தெற்க தலை வச்சு நான் படுத்திருப்பேன், எங்க அம்மா படுத்திருப்பாங்க, எங்க அப்பா படுத்திருப்பாரு. அப்ப எங்க வீட்டுல ஃபேன் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா ஒரு விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருப்பாங்க, விடிய விடிய வீசுவாங்க. பாவம், இந்த விசிறி நின்றுனா முடிச்சிருவேன், உடனே திரும்பவும் வீசுவாங்க. அழுதா ஒரு குரல் பக்கத்துல இருந்து கேட்க, தூக்கி தெருவில் போடு, எரிச்சல இருக்கு அப்படின்னு. அதையும் தாண்டி அந்த தாய் பொத்தி 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 வளர்த்து ஒரு காலத்துல அந்த நான் வளர்ந்த சூழ்நிலை எனக்கு தாங்க முடியாம, பொறுக்க முடியாம முழு பொறுக்கியா மாறி நின்னேன். அந்த சமூகம் அந்த எனக்கு வளர முடியல, நல்லதா வளர முடியல. முழு பொறுக்கியா
சினிமா பைத்தியமா, ஸ்கூலை கட்டடிக்கிறவனா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவனா, பீடி குடிக்கிறவனா, பொறுக்கியா நான் வளர்ந்து நின்னேன். அப்போ அந்த பொறுக்கித்தனம், ஸ்கூலை கட்டடிக்கிறது, ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது, எதெல்லாம் கெட்ட பழக்கம் உண்டோ இதெல்லாம் 1980களில் 85களில் நான் பழகிட்டேன். ஒரு காலகட்டத்தில் என் தாயினுடைய கண்ணீரை நான் பார்த்தேன். அந்த கண்ணீர் என்கிட்ட சில விஷயங்களை உணர்த்துச்சுது. நான் பிறந்தும் எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே சந்தோஷம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. நான் வளர்ந்து வந்தப்போ எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. ஒரு குழந்தைய பெற்று 3 குழந்தை பெற்றேன். அதுல ஒரு குழந்தை தான் எனக்கு இப்ப இருக்கு. அதுவும் இப்படி மாறிடுச்சு. அப்ப இந்த உலகத்துல நான் எதுக்கு தான் இருக்கிறேன், எதுக்கு தான் நான் வாழ்றேன், இந்த பிள்ளையே இப்படி போயிடுச்சு, ஊரெல்லாம் எனக்கு கேவலமா சொல்ற அளவுக்கு இந்த குழந்தை மாறிடுச்சு அப்படின்னு அந்த தாயோட வலி, தாங்க முடியாத வலியை அந்த கண்ணீர்ல பார்த்தேன். எங்க அம்மா அவ்வளவு ஈஸியா அழமாட்டாங்க. அவ்வளவு ஒரு கல் நெஞ்ச ஒரு உரைப்பு உள்ள ஒரு ஆள். அவ்வளவு செல்லமா வளர்த்த பிறகு கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு எறும்புப்படியெல்லாம் கலக்கி வந்திருக்காப்ல, பேசாம குடிச்சு செத்துரு அப்படின்னு. அவ்வளவு ஒரு வைராக்கியசாலி எங்க அம்மா. உண்மையிலே எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற விதமா தடமாறி போயிருக்கும். இந்த இடங்கள்லாம் வித்திருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது. ஏன்னா கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க, அப்படி கைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா என்னுடைய கெட்ட நேரம், ஒரு நாள் எங்க அம்மா அழுக எனக்கு தாங்கல. ஒரு நாள் அந்த அழுகையை நான் ரொம்ப பார்த்தேன், ரொம்ப கண்ணீரை நான் அப்படியே பார்த்தேன். என் மனசு அப்படியே இளகிருச்சு. ஒரு தாய் இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஒரு நாள் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காம, நிம்மதி அனுபவிக்காம, ஒரு குழந்தையும் பொண்ணை போல காத்து வளர்த்தோம். நம்மளால ஒரு தாய்க்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியலன்னா நான் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாவியா இருப்பேன், நான் பிறந்ததால என்ன புண்ணியம் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு அன்னைக்கு நான் மனசு மாறினேன். எப்படியாவது இனி உள்ள காலம், எங்க அம்மா அன்னைக்கு ஆல்மோஸ்ட் சாகர கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. இனி உள்ள கொஞ்ச நாட்களேனும் நம்முடைய தாயை நல்லபடியா பார்த்துக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்க பார்த்துக்கணும், அவங்க மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற ஒரே முடிவுக்காக அம்மா உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம், ஒரு பொண்ணை பாருங்க, நீங்க மருமகளை பார்க்காம போயிட வேண்டாம், மருமகளை பேர குழந்தைகளை பார்த்துட்டு நீங்க சந்தோஷமா போனா போதும் அப்படின்னு சொல்லி, அதுவும் நான் ஒரு நிபந்தனை வச்சேன், நீ எந்த பொண்ணை பார்க்கறியோ அந்த பொண்ணை நான் கட்டிடுவேன், அவ்வளவுதான். நான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, போட்டோ பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு கழுதையை பார்த்து கட்ட சொன்னாலும் நான் கட்டிடுவேன் அப்படின்னு. அதே போல அந்த கல்யாணம் நடந்தது. எங்க அம்மா என்னுடைய மூத்த மகள் பிறந்த சில நாட்கள் உயிரோட இருந்தாங்க. எனக்கு மனைவியா வந்தவங்க கிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் முதல்வர் வரவேன்னு நான் சொன்னேன். மற்ற ஆண்களை போல கவுத்தடிச்சு நான் படுத்துடல. முதல் நாள் என் மனைவி கிட்ட சொன்னேன், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். ஏன்னா அவங்க என்னால அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. ஒரு தாய் என்ன பேச்செல்லாம் ஒரு மகனை பத்தி கேட்க கூடாதோ அந்த பேச்செல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. என்னால ரொம்ப கண்ணீர் ஒடிச்சிருக்காங்க, என்னால ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க. அதனால இனி உள்ள கொஞ்ச காலம் என் தாய் சந்தோஷமா இருக்கணும். ஒன்னாலேயோ என்னாலேயோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அவ்வளவு நாளும் நம்ம அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனையை நான் வச்சேன். அந்த புண்ணியவதி அதே போல எங்க அம்மா போய் சேர்ற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற அவரையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அதுல ஒரு குறையும் இல்லை. அப்ப அப்படி ஒரு தாயின் நல்ல மகனா நம்ம வளரணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு நல்ல விதமா என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிட்டேன். அப்படி நான் மாத்திக்கிட்ட ஒரு நிலையால தான் நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் சீர்கெட்டு போனேன், அது உண்மைதான். அதுக்கு பிறகும் பல வழிகளில் சீர்கெட்டு போய் சமூகத்துல நிறைய பாடங்களை கத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துல பகவான் கொண்டு வச்சிருக்காரு. அப்ப இந்த பிறந்த நாள் நமக்கு அவசியமா, இவருக்கு இந்த பிறந்த நாள் அவசியமா அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு இந்த அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு இந்த பிறந்த நாள் ஒரு காரணம். எல்லாரையும் மகிழ்விக்கிறோம், எல்லாரும் பகவானுடைய அருட்பிரசாதத்தை வாங்கணும், எல்லாரும் பகவானுடைய கிருபையை நீங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஒரு குரு என்பவர் எப்படி இருக்கணும்னா, குரு என்கிறவர் எப்படிமா இருக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குங்களே. சாமி நீங்க இந்த மாதிரி பழைய டையெல்லாம் படிக்கல, அது ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடாதீங்க, பழைய போட்டோ எல்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. நீங்க எப்போ ஒரு முழுக்க சடை பிடிச்சி ருத்ராஜெல்லாம் நிறைய போட்டு
இந்த ரோட்டு சைடுல படுத்து கிடப்பாங்கல்ல, அதை போல ஒரு சாமியாரா இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் பல பேருடைய எண்ணம். ஒரு குரு என்பவர் உப்பு போல இருக்கும். உப்பு எப்படி இருக்கும்? கைக்குமா? கச்சிரும். அவளுக்கு கச்சிருக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சாம்பார்ல உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு இருக்கு. ஒரு சாம்பார்ல உப்பு கூடிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? உப்பு கூடிருச்சு. உப்பு குறைஞ்சிட்டுனா உப்பு குறைஞ்சிருச்சு. ஆனா கரெக்டா இருந்தா சாம்பார் சூப்பரா இருக்கு. எப்படி? உப்பு கூடிச்சுன்னா உப்பு கூடி போச்சு, உப்பு குறைஞ்சு போச்சுன்னா உப்பு குறைஞ்சு போச்சு. ஆனா அழகா இருந்தா, கரெக்டா இருந்தா சாம்பார் சூப்பரா இருக்கு, உப்பு சூப்பரா இருக்குன்னு வராது. அப்ப உங்களுடைய குருவும் இதை போலதான் இருக்கு. உங்ககிட்ட அதிகமா வச்சுக்க கூடாது, ரொம்ப விலகி நிக்க கூடாது. ஒரு அளவோட போயிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஒரு பக்தை கூட கேட்டாங்க, குருஜி ஆன்மீக பயணமே போறமே, ஆன்மீக சுற்றுலாவே போறோம், இன்ப சுற்றுலா போனா என்ன கிழிஞ்சுதுவோ? இனி இன்ப சுற்றுலாவும் போனா இருக்கிற டங்குவாரம் அந்த பேரும் அவ்வளவுதான். அதனால ஒரு அளவுக்கு தான் நம்ம ஒட்டி போகணும். அதனால உப்பு அதிகப்பட்டுறவும் கூடாது, உப்பு குறைஞ்சிடவும் கூடாது. சாம்பார் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவோட நாம வச்சுக்கணும். நீங்க ஆன்மீகம் அப்படின்னா பலரும் அதை எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இப்பதான் சொன்னேன், நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னா. இன்னைக்கு காலையில இருந்து பல நபர்கள் என்னை தேடி வந்து வாழ்த்தினாங்க. குறிப்பா சொல்ல போனா இதை போல மருத்துவ விற்பனை பிரதிநிதிகள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, பொன்னாடைகள் பொறுத்துனாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேசி 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 எனக்கு தொண்டை தண்ணி போயிடுச்சு. ரொம்ப நேரம் அவங்ககிட்ட தான் எல்லாமே பொழுது போச்சு. இப்ப கூட ஒரு தம்பி வந்திருக்காங்க. ஒரு ஆன்மீகம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க முற்றும் துறந்துடணும். நீங்க ஆன்மீகவாதி தானே, முற்றும் துறந்துடணும். எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி? இப்ப பக்கத்துல உள்ள ஒரு நண்பர் கூட என்கிட்ட சொல்லுவார், ஐயா அவன் அப்படி வரச்சுல வெள்ளை வேட்டியெல்லாம் போட்டு மூடிட்டு வரான், அப்புறம் பேண்ட் சட்டை போட்டு ஆபீஸ் வேலைக்கு போறான். இனி அந்த வெள்ளை வேட்டியை மூடிட்டு ஆபீஸ் வேலைக்கு போக முடியும்? வள்ளலார் போலே வேஷம் போட்டுட்டு ஆபீஸ்ல போய் உட்காந்து வள்ளலார் போலே உட்கார்ந்து இருக்க முடியும்? இப்ப நமக்கு வயிறு பசின்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, வயிறு பசிக்கும்ல. அப்ப அதுக்கு ஒரு தொழில் பார்க்கணும்ல. தொழில் பார்க்க போறதுல நான் வள்ளலார் போறதான் போய் இருப்பேன்னா ஆபீஸ்ல இருந்து வெளியே போல அப்படின்ட்டுவான். அப்ப இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க போய் நான் பண்டார மருதேசி தான் உட்கார்ந்து இருப்பேன்னா அங்க இருக்கிற அடுத்த டாக்டருக்கு பேர் என்ன வரும்? கிறுக்கு பிள்ளையெல்லாம் இருக்கா, இவனை போய் கொண்டு உட்கார வச்சிருக்கா, இவன் ஒரு பண்டார ஆசிரமத்தில் இருக்கிறவனை கொண்டு போய் ஆசிரமத்தில் எம்டி ரூம்ல உட்கார வச்சிருக்கான்னு வருமா? ஆனாலும் நம்மளால முடிந்த அளவுக்கு பக்தியோட போறோம். அன்பான பக்தர்களே, ஆன்மீகம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் துறந்துட்டு போறதில்லை. பட்டினத்தார் மாதிரி ஒரே நாள்ல பொன்னையும் பொருளையும் நகையும் அரண்மனையும் தூக்கி போட்டுட்டு ஒரு துண்டை கட்டிட்டு போறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. சாத்தியமே கிடையாது. நீ எதை வெறுக்கிறியோ, எதை வெறுக்கணும்னு நினைக்கிறியோ அதைத்தான் நீ நினைச்சுக்கிட்டே இருப்ப. இப்போ இந்த குருஜியே வீட்டுல கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றவங்க, கிரிட்டிசிசம் பண்றவங்க, இல்ல ஏதாவது பதிலுக்கு பதில் சொல்றவங்க, அவங்க வெளிப்படையா பேசலாம். ஆனா என்னதான் நினைச்சிட்டு இருக்க முடியும்? என் நினைப்புல இருந்து அவங்க திரும்ப முடியாது, அசைய முடியாது. புரியுதுல்ல? அப்புறம் வாங்க அப்போ அந்த நினைப்புல இருந்து அவங்க திரும்ப முடியாது. நீங்க எதை வெறுக்கிறீங்களோ, எதை வெறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இருந்து நீங்க விலக முடியாது. இப்போ மாப்பிள்ளை கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், சண்டை போட்டு இனிமேல் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், தூர போய் மூஞ்சில முழிக்காத, இனிமேல் உன் கையால நான் சாப்பிடவே மாட்டேன் சொல்றோம்ல, எல்லா வீட்லயும் சொல்லுவாங்கல்ல. ஆனா எவ்வளவு நாளைக்கு அப்படி இருக்க முடியும்? எவ்வளவு நேரத்துக்கு நீங்க அப்படி இருக்க முடியும்? மற்ற லைட்டுகளையும் போடுங்கம்மா, இனி அதை மார்க் பண்ணிருக்க எல்லா சுவிட்சையும் போடுங்கம்மா. வாங்க, எவ்வளவு நாளைக்கு நீங்க பேசாம இருப்பீங்க? நீங்க அதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேளுங்க, கிருஷ்ணனை கோபியர்களும் நினைத்தாங்க, அவருடைய பக்தர்களும் நினைச்சாங்க, கம்சனும் அவர் தான் நினைச்சுட்டே இருந்தாங்க. ஏன் கம்சனும் கிருஷ்ணரை தான் நினைச்சுட்டே இருந்தாங்க? ஏன்? அவருக்கு விரோதி. ராமரை ஆஞ்சநேயர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, லக்ஷ்மணன் சீதா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ராவணன் அவர் தான் நினைச்சுட்டே இருந்தாங்க. காரணம், இவன் அவருக்கு விரோதி. இப்போ ஸ்மரணம்ங்கிறது ஒண்ணுதான், ஸ்மரணாங்கிறது இவங்களும் நினைக்கிறாங்க அவங்களும். ஆனா ரெண்டு பேரும் நினைக்கிறதுல உள்ள வித்தியாசம் வேற. அப்போ இந்த ஆன்மீகம் எப்படி நீங்க முன்னெடுத்துட்டு போகணும்னா, உங்களுக்கு இப்ப திடீர்னு எல்லாத்தையும் விட்டு பகவான் மேல ஒரு எண்ணம் வருது, நான் ஆன்மீக வழியில போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிறது பல பேர் நானும் ஆன்மீகத்துல தான் இருக்கிறேன்,
பெருமாள் கூட அடிக்கடி சொல்லுவான், சாமி நானும் ஆன்மீகத்துல தான் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னே நான் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னே நான் சீனியர் சாமி இதுல. அப்பவே நான் தண்ணி கோரி எறிவேன், கயறு கட்டுவேன், மந்திரவாதம் எல்லாம் பார்ப்பேன், குழந்தைகளுக்கு பேய்பொடி எல்லாம் பார்ப்பேன். அவனும் பெரிய மந்திரவாதி. சுசிலா அக்கா இருக்காங்க, அப்புறம் நம்ம லதா இருக்கா, அவளும் பெரிய ஆன்மீகவாதி. தங்கம் இருக்கா, பெரிய ஆன்மீகவாதி. நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா ஆன்மீகம் என்பது ஒரே நாள்ல எல்லாத்தையும் தூர போட்டுக்கிட்டு நான் போறேங்கிறது சாத்தியம் கிடையாது. அது பட்டினத்தாருக்கு வேணா சாத்தியம். ஆனா உங்களுடைய ஆன்மீக முன்னெடுப்பை நீங்க எப்படி எடுக்கணும்னா, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய குரல் வளம் நல்லா இருக்கா, பகவானுக்காக பாடணும். உங்களுடைய திறமை நல்லா இருக்கா, பகவானுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு நல்ல பேச்சு வருமா, பகவானுக்காக பேசணும். உங்கள்ட்ட நிறைய காசு இருக்கா, பகவானுக்காக செலவு பண்ணணும். உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய செல்வங்களையும் சொத்துக்களையும் முழுக்க முழுக்க பகவானுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செலவழிக்க வேண்டும். இந்த செலவழிக்கிற நேரமும் பணமும் காலமும் போக 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 உங்களுக்கானதாக இருக்காது, பகவானுக்கானதாக இருக்கு. காலப்போக்கில் நீங்க இதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுருவீங்க. இந்த பணம், வீடு, சொத்து, சுகம், காரு, அப்பா, புள்ள, பொண்டாட்டி, இந்த பந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகும். நீங்க முழுக்க 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 பகவானுடைய திருவடிகளிலே நீங்கள் சரணாகதி ஆகிவிடுவீர்கள். அப்ப ஆன்மீகத்தை அடியேனுடைய பாதையில நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுப்பதுதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துமே ஒழிய, நான் ஒரேடியெல்லாம் தூக்கி போட்டு போறேன்னா சாத்தியமே கிடையாது. இந்த நவீன காலத்துக்கு அது இம்மி அளவு கூட நிரந்தரமே கிடையாது. இதுல கோபத்தால சிலவங்க துறவு எடுப்பாங்க. தூக்கி போட்டு நான் நாளைக்கு சாமியாரா போறேன், போயிரு. பெருமாள் கூட அடிக்கடி வனஜாவை தூக்கி போட்டு நான் சாமியாரா போயிடுவேன், பாத்துக்க, நீ இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் சாமியாரா போயிடுவேன், அப்புறம் என்ன யாரும் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். வடசீரரும் போவான். அப்புறம் சாமி எனக்கு என் பிள்ளைகளையும் பொண்டாட்டி இப்படி இருக்க முடியாது சார், ஒரு நாள் கூட இருக்க முடியாது, நான் வீட்டுக்கே வந்துட்டு திருப்பி அப்படின்றோம். அவன் கூப்பிடாட்டாலும் வந்துடுவான் வீட்டுக்கு. அப்ப இது சாமியார போறதுக்கு உண்டான 1% வாய்ப்பு கூட கிடையாது. நான் பெருமாள் அப்பப்ப சொல்லுவேன், பெருமாள் பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றுதல் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமே பற்றுதல் தான். இந்த பற்றுதல்களை நீங்க கைவிடணும். பற்றுதல்ங்கிறது 1% கூட இருக்கக்கூடாது. பாசம் இருக்கணும். வனஜாக்கு மேல பாசம் இருக்கணும், குழந்தைக்கு மேல பாசம் இருக்கணும். ஆனா பற்றுதல் 1% கூட இருக்கக்கூடாது. பற்றுதலை விடணும். இப்போ பக்தி சித்தாந்த தாகூர் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். இந்த பக்தி சித்தாந்த தாகூர் அவருக்கு சிறு குழந்தையா இருக்கச்சுல அவங்க அப்பா நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வர்றாரு. மாம்பழம் கொண்டு வச்சுங்க. யாருக்கா மாம்பழம் பிடிக்காதா என்ன? யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்காது கை தூக்குங்க. மாம்பழம் பிடிக்காதவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் மாம்பழம் பிடிக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த பக்தி சித்தாந்த தாகூர் ஓடி போய் ஒரு மாம்பழத்தை எடுத்து அழகா சாப்பிடுது. அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா, பகவானுக்கு படைக்காம எதையுமே நாம சாப்பிடக்கூடாது. பகவானுக்கு படைக்காம எதையுமே சாப்பிடக்கூடாது. எதுவானாலும் பகவானுக்கு படைத்து அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட சொன்னார். ராமனை விட கொஞ்சம் பெரிய குழந்தை அந்த குழந்தை. அந்த குழந்தை எப்படி சிந்திக்குது, ஆகா, பகவானுக்கு படைக்காமல் ஒரு மாம்பழத்தை உண்டு நான் பாவத்தை தேடிக்கொண்டேன், இனிமேல் வாழ்க்கையில் மாம்பழமே சாப்பிடக்கூடாது, மாம்பழமே நம்ம சாப்பிடக்கூடாது, எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். அந்த குழந்தை அன்னையில இருந்து மாம்பழமே சாப்பிடுறது இல்லை. ஆனா அது யாருக்கிட்ட போய் நான் மாம்பழம் இப்ப சாப்பிடுறது இல்லைங்க, நான் மாம்பழம் எல்லாம் சாப்பிடறது தெரியுமா உங்களுக்கு, நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன், எங்க வீட்டுல நிறைய இருக்கு, நான் தொடவே மாட்டேன் அப்படி அந்த குழந்தை யார்கிட்டயுமே சொன்னதில்லை. பொதுவா நம்மள பல பேரு, நான் இன்னைக்கு விரதங்க, நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறேன் இப்படி சொல்லுவோம். நம்மள கூட சொல்லியிருக்கோம், நம்ம கூட சொல்லியிருக்கோம், இன்னைக்கு நம்ம ஏகாதசி விரதம் இருக்குங்க, மெசேஜ் எல்லாம் போடுவோம், எல்லாருக்கும் போட்டோம். அப்ப நீங்களும் அந்த லிஸ்ட் தானா குருஜி அப்படின்னா, நாம ஏகாதசி விரதம் இருக்கிறோம்னு சொல்ல வந்தது நீங்களும் இருக்கலாம், நான் இருக்கிறேன் நீங்களும் இருக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான். ஆனா இந்த ஒரு விரதத்தை வெளியே சொல்லக்கூடாது. நான் சாப்பிடாம இருக்கேன் தெரியுமா, நான் மாம்பழமே சாப்பிடுறது இல்லை அப்படி சொல்லக்கூடாது. காலப்போக்கில் அந்த குழந்தை வளர்ந்து வரப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நீங்க கவனிச்சிங்களா, அந்த பையன் மாம்பழமே சாப்பிட மாட்டான் பாத்திருக்கீங்களா அப்படி நீங்க சொல்லணும். அப்பதான் தெரியும் அந்த பையன் மாம்பழம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு தெரியும். இதுக்கு நீங்க ஒரு உதாரணத்தை தெரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல இருந்து ஒரு கதை சொல்றேன். ராமர் காட்டுக்கு கிளம்பிட்டாரு.
சீதா கண்டிப்பா போயாகணும், எனக்கு மனைவி. லக்ஷ்மணன் ராமர் கூப்பிடாமலே கூட போறான். அண்ணா நானும் காட்டுக்கு வருவேன். ஏன் ராமர் அவனை தடுக்கிறார். லக்ஷ்மணா நீ வர வேண்டாம், நீ நாட்டில் இரு, உங்களோட ஆட்சி நிர்வாகத்தை பாரு, பரதன் நாடாளட்டும், நீ கூட இருந்தவனுக்கு துணையாயிரு அப்படின்னு ராமர் சொல்றாரு. அவன் கேட்கல. ராமர் அப்படி சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. லக்ஷ்மணன் திருமணமான இளைஞன், அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. புது மனைவி வீட்டுக்குள்ள இருக்கா, அழகான மகாராணி வீட்டுக்குள்ள இருக்கா. காந்தாரா படம் சாப்டர்ல வர மாதிரி அந்த ஒரு அழகான ஒரு மகாராணி அவன் கூட இருக்கா. அப்போ ராமன் அதுக்காக தடுத்தார். நான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போறேன், நீ திரும்பி வரும்போது உன் மனைவியினுடைய நிறைய இளமை காலம் போயிருக்கும், உன் மனைவியினுடைய இளமை காலம் போயிருக்கும், அப்போ நீ வர வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா லக்ஷ்மணன் முடியவே முடியாதுன்னா உனக்கும் அன்னிக்காகவும் துணைக்காக நான் வருவேன் அப்படின்னு போனார். ராமாயணம் சொல்லுது, லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்த போது உணவே எடுத்துக்கொள்ளல. இப்ப நீங்க சயின்டிபிக்கா ஒரு கேள்வி, அது எப்படிங்க 14 வருஷம் ஒரு ஆள் சாப்பிடாம இருக்க முடியும்? இப்போ வட இந்தியால உணவே இல்லாம சில சாமியார்கள் இருக்கிறாங்க, தண்ணீரே அருந்தாமல் சில சாமியார்கள் இருக்கிறாங்க. அவங்கள சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் கொண்டு வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு கண்ணாடி அறையில அவங்களை அடைச்சி தண்ணீரே வைக்காம கேமராவை சுத்தி வச்சு எடுத்த நிகழ்வுகள் நடந்தது வட இந்தியால. நமக்கு தெரியாம தண்ணி குடிக்கிறாரா, நமக்கு தெரியாம எதுவும் பண்றாரா அவங்கள வாட்ச் பண்ணாங்க டிவில. ஆனா அந்த சுவாமிகள் தண்ணீரும் குடிக்கல, உணவு அருந்தல. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சித்தர்கள் யோகிகள் காற்றிலும் சூரிய வெப்பத்திலும் இருந்து தனக்கு தேவையான எனர்ஜி எடுத்து வாழ்பவர்கள். இந்த வித்தையெல்லாம் பழைய காலத்தில் நம்ம கூட இருந்தது, இப்போதான் அது நமக்கு தெரியாம போயிட்டு. லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் உணவே உண்ணவில்லை. அவன் என்ன பண்ணுவான், எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வானர சேனைகள், ஆஞ்சநேயர், சுக்ரீவன் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. ராமர் லக்ஷ்மணன் எல்லாம் உட்கார்ந்து, இவனும் உட்கார்ந்து இருப்பார், லக்ஷ்மணனும் உட்கார்ந்து இருப்பார். எல்லாருக்கும் சாப்பாடு வழங்குவாங்க. இவரு சாப்பிட நல்லா இருக்குல்ல அப்படி சாப்பிடுவோம் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த உணவை கொண்டு போய் ஒரு மரப்பொந்துல கொட்டிடுவார் லக்ஷ்மணன். இது யாருக்கும் தெரியாது, கொண்டு போய் கொட்டிட்டு வந்துருவார். இந்த 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராமர், சீதா, லக்ஷ்மணன் எல்லாம் அயோத்தி திரும்பினப்போ ராமபுரான் என்ன போல எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறார். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும்ல, நானு 14 ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேனை வேணா போட்டு கொடுங்கம்மா, பின்னாடி இருக்கவங்களுக்கு இந்த ஃபேனை வேணா போடுங்க. 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு வந்து, அங்க இருக்கு சுவிட்ச், அங்க இருக்கு சுவிட்ச், அங்க இருக்கு கேட்டுக்கிட்ட இருக்கு. 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து வந்த போது ராமபுரான் எல்லோருக்கும் நன்றி சொன்னப்போ லக்ஷ்மணனுக்கும் நன்றி சொன்னார். லக்ஷ்மணன் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தான் தெரியுமா அப்படின்னு சொன்ன போது ராமருக்கு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாரோ சொல்லியிருந்தாங்க, லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் சாப்பிடல அப்படின்னு. இதை சொன்ன போது அங்க இருந்த ஜனங்கள் யாருமே நம்பல. இப்ப நீங்க கூட நம்ப மாட்டீங்க, எல்லாரும் சலசலன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படிங்க, இது எப்படி 14 ஆண்டுகளுக்கு சாப்பிடவே இல்லையாமல, அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும், எல்லாம் சாத்தியமா? இந்த சலசலப்ப ராமபுரான் கேட்கிறாரு, என்ன நடக்குது, என்ன அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, 14 ஆண்டுகள் லக்ஷ்மணன் சாப்பிடலங்கிறத நாங்க நம்பலங்க, எங்களுக்கு நம்ப முடியல. உடனே ராமன் அந்த வன தேவதைகளை கூப்பிடுறாரு. வன தேவதைகள்லாம் வாங்க, லக்ஷ்மணன் பக்கத்துல நியாயம் இருக்கா இல்ல இந்த ஜனங்கள் சொல்றது உண்மையா, நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த வன தேவதைகள் சொல்றாங்க, லக்ஷ்மணன் சொல்வது 100% உண்மை. அவர் ஒரு நாளும் சாப்பிடல, அவர் வழங்கப்பட்ட சாப்பாட்டை மரப்பொந்துகளில் கொண்டு கொட்டிட்டார், அது உண்மை. ஒரு 5 தினங்களை தவிர பாக்கியுள்ள நாள்லாம் கொண்டு கொட்டினாரு அப்படின்னு இந்த வன தேவதைகள் சொல்லுது. உடனே அங்க இருந்த ஜனங்கள்லாம் பத்தியா 5 நாள் சாப்பிட்டுருக்கான், 5 நாள் சாப்பிட்டுருக்கான்ல, அப்புறம் என்ன ஃபுல்லா சாப்பிடலன்னு சொல்றது. உடனே ராமர் லக்ஷ்மணனை பார்த்து எப்படி திரும்பினார். லக்ஷ்மணன் அப்படி பார்க்கிற லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா பிரபு என் மீது தவறு ஏதும் இல்லை, அந்த 5 நாட்கள் நீங்க உணவு தரல, அந்த 5 நாட்களும் எனக்கு உணவு பரிமாறப்படல, அதனால நான் சாப்பிடல. ஏன் உணவு பரிமாறப்படல? இந்த 14 ஆண்டுகள்ல இந்த 5 நாட்கள் தசரத சக்கரவர்த்திக்கு திதி கொடுக்கிறது, அவருக்கு அவர் இறந்து போயிட்டார்ல ஒரு காட்டுக்கு போனோடனே, அப்ப அந்த மாதிரி திதி நாட்கள்ல எனக்கு உணவு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ ராமன் சொன்னார், எவ்வளவு பெரிய தியாகம், ஒரு அண்ணன் அண்ணியினுடைய வாழ்க்கைக்காக லக்ஷ்மணன் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். லக்ஷ்மணனுடைய மனைவியின் பெயர் என்ன? லக்ஷ்மணனுடைய மனைவியின் பெயர்
ஊர்மிளா. ஊர்மிளாவை அழைத்து, ஊர்மிளா, ஊர்மிளா, உனக்கும் உன் கணவனுக்கும் நான் எந்த வகையில் நன்றி சொல்வேன்? நீ 14 ஆண்டுகள் உன்னுடைய இளமையை முழுக்க எனக்காக தியாகம் செய்திருக்கிறாய். 14 ஆண்டுகள் உன்னுடைய சிறு வயது, நல்ல ஒரு பருவம், அந்த பருவத்தை முழுக்க நீ எனக்காக தியாகம் செய்திருக்கிறாய். என் தம்பியோ 14 ஆண்டுகள் உணவே இல்லாமல் எனக்காக வாழ்ந்திருக்கிறானே, நான் இந்த நன்றியை எப்படி தெரிவிப்பேன் அப்படிங்கிறார். அவன் எவ்வளவு பெரிய ஆளு ஊர்மிளா. காதலித்து கல்யாணம் செய்த புது கணவனை 14 ஆண்டுகள் தன் அண்ணன் அண்ணியோடு கானகத்துக்கு அனுப்பியிருக்கான். அவ எவ்வளவு பெரிய தியாகியா இருப்பா. அவ அடுத்தது சொன்னா, ராமா ராமா, இன்னைக்கும் பல அண்ணன் தம்பி பொண்டாட்டிகளாம் நான் பாக்குறேன். கடவுளை, ஊர்மிளாவது சீதையாவது கிழிச்சு தொங்க விட்டுறாங்க மாறி மாறி. ராமன் கிட்ட ஊர்மிளா சொன்னா, ராமா, நீ எனக்கு நன்றி சொல்வதா? நீங்கள் எனக்கு நன்றி சொல்வதா? இல்லை, உன்னை வணங்கும் கோடான கோடி ஜீவராசிகளிலே நானும் ஒருத்தியாக இருந்து என் உருவம் கூட தேவையில்லை. எப்படி ஒரு பக்தி பூஜை நடக்கும் போது ஊதுவத்தியை கொளுத்தி வைத்தால் அந்த வாசம் அந்த இடம் முழுக்க பரவுமோ, வாசம் தெரியும் ஆனா உருவம் தெரியாது. பக்தி, அந்த பக்தி கொளுத்தி வச்சதோட ஊதுவத்தினுடைய வாசம் எப்படி எல்லா இடமும் பரவி ஒரு திவ்யத்தை வளர்க்குமோ, உருவமே இல்லாமல் ஒரு வாசனை எப்படி எல்லாரும் உணர்வார்களோ, இதே போல உனக்கு நான் இருந்து சேவை செய்வேன் என்கிறா ஊர்மிளா. ராமனுடைய தம்பி மனைவி. இங்க எத்தனை தம்பி பொண்டாட்டி எப்படி இருக்கிறா? எத்தனை அண்ணன் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா? இருக்கிறாளே? இருக்கிறாளா இல்லையா? இல்லையா? யாரும் இல்லையோ? என்ன பெருமாள், என் தம்பியார் நான் போட பாடு எனக்கு தானே தெரியும். அன்பானவர்களே, பக்தி என்பது, ஆன்மீகம் என்பது நீங்கள் நினைப்பது போல் அல்ல. நீங்கள் நினைப்பது போல் அல்ல. அந்த மௌன சித்தரை பார்க்க போன அந்த வீடியோவை அநேகம் பேர் பார்த்துட்டு நிறைய பேர் போன் பண்றாங்க. சாமி, ஒரு தம்பி எல்லாம் போன் பண்ணி அவன் ரொம்ப அணுவா அந்த வீடியோ ரசிச்சிருப்பான் போல. சாமி, நீங்க அந்த இத்தனாவது வினாடியில நீங்க இப்படி பண்றீங்க, அவர் இத்தனாவது வீடியில அவர் உங்ககிட்ட இப்படி பண்றாரு, அவர் இப்படி கையை காட்டுறாரு, நீங்க இப்படி கண்ணை காட்டுறீங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போதும் அப்படிங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க இந்த மௌன சித்தர்கிட்ட போனப்போ உங்கள்கிட்ட நிறைய வேண்டுதல்கள் இருந்து நான் பார்த்தேன். நீங்க நிறைய அவர்கிட்ட கேட்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ ஒன்னும் வேண்டாம், நீ அங்க உட்கார்ந்துரு, நான் அங்க உட்கார்ந்துருக்கேன்ற மாதிரி உங்க ரெண்டு பேர் முகத்திலையும் அவ்வளவு ஒரு பிரகாசம். இது எப்படி சாமி அப்படின்னா, நான் அவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். எல்லாரும் மௌன சித்தரை பார்க்க, இன்னைக்கு கூட வந்த சில மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நான் என் மனைவி கூட பழனிக்கு போனேன். போன வழியில அந்த அவர் யாரு கணக்கம்பட்டி சாமியை பார்க்க போனோம். அங்க அப்படி கூட்டம் இப்படி கூட்டம். அப்போ தினமும் கோடிக்கணக்கான ஜனங்கள் கணக்கம்பட்டி சாமியை பார்க்க போகுது. தினமும் கோடிக்கணக்கான ஜனங்கள் பழனிக்கு போறாங்க. திருச்செந்தூர்ல கூட்டத்துக்கு குறைவே இல்லை. திருப்பதியில கூட்டமோ கூட்டம். 48 மணி நேரம் 58 மணி நேரம் கியூல கிடக்கு ஜனங்க. எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிட்டானா? எல்லாரும் தன்னுடைய துன்பத்திலிருந்து வந்துட்டானா அப்படின்னா கிடையவே கிடையாது. 1% தான். அப்ப ஏன் மற்றவங்களுக்கு அந்த அனுகிரகம் இல்லை? ஏன் பழனி செவ்வாயுடைய பார்வை உள்ள இடம், அங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களை பழனியில போய் நீங்க வணங்கலாம். திருப்பதி சந்திரஸ்தலம், அங்க நீங்க பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் போய் வணங்கினா உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி வச்சிருக்கு. திருச்செந்தூர் குருஸ்தலம், அங்க போறா ஐயோ அப்படி இப்படின்றான். போறவெல்லாம் துன்பப்பட்டு தான் போறான் வீட்டுக்கு திருப்பி போச்சல, தெரியாமலடா வந்துட்டு வந்த கோயிலுக்கு. அப்படி இப்ப நிறைய கேரளாக்காரங்க வேற வராங்க. அவருக்கெல்லாம் சிரிப்பா இருக்கு, என்னடா பாண்டிகார கோயிலுக்கு இப்படி இந்த கோயிலை வச்சு நடத்துறாங்களே, சாக்கடை போல இருக்கு. எங்க ஊர்ல வாங்க கோயில் எப்படி இருக்குன்ற அவன். அப்ப எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. நீங்க ஆன்மீகத்துல அடுத்த படிக்கு நீங்க போகணும். அடுத்த படிக்கு நீங்க போகணும். இப்ப நீங்க இருக்கிறது, பிரபாகரன் நல்ல தூக்கம் வருது, இப்ப நீங்க இருக்கிறது ப்ரீ கேஜின்னு ஒண்ணு உண்டு. அதாவது இந்த ஒண்ணுக்கு நிக்கிறதுல ஒண்ணுக்கு போறது, நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல கொண்டு விடுவாங்க. அந்த புள்ள அங்க போய் டீச்சர்கிட்ட 1க்கு 2க்கு எல்லாம் போய் டீச்சர் அதெல்லாம் கழுவி எடுத்து பத்திரமா வேற ட்ரெஸ் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. வீட்டுல தொல்லை பொறுக்க முடியாம ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்முடைய பக்திகள் இருக்கு. அப்ப நான் லிட்ரேச்சர் வாங்கிட்டேனா? அதுவும் இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன்.
ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன். அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து சித்தரை பார்க்க போலாம், நாம எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போலாம், மலைக்கு போலாம், கோயில்களுக்கு போலாம். ஆனா அந்த அருள் கிடைக்குமானா கிடைக்காது. உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளாத வரையில் அந்த அருள் கிடைக்காது. தெய்வத்துக்கும் நமக்கும், சித்தருக்கும் நமக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். நீங்க அப்படியே ரேடியோ டியூன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வரச்சுல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோயில் ஆல் இந்திய ரேடியோன்னு அது வரும். அது வரைக்கும் நீங்க டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய காலத்துல எங்க வீட்டுல, பழைய வீட்டுல ஒரு ஆண்டனா இருக்கு, அதை போட்டு திருப்போம். திருக்கி இலங்கை ரூபவாகினி வருதா, திருவனந்தபுரத்துல இருந்து அந்த சேனல் வருதான்னு போட்டு திருக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்களும் உங்க மனதையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் மூளையும் திருக்கிக்கிட்டே இருக்கணும். திருக்குனா ஒரு நாள் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கும் கடவுளுக்குமான ஃப்ரீக்வன்சி கரெக்டா கிடைச்சிடும். சித்தருக்கும் உங்களுக்குமான ஃப்ரீக்வன்சி கரெக்டா கிடைச்சிடும். அதுக்கு பிறகு உங்களை யாரும் பிரிக்க முடியாது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நான் டெய்லி கோயிலுக்கு போறேனே, நான் டெய்லி சாமி கும்பிடுறேன், பெருமாள் கோயில் விடுறதில்ல, முருகன் கோயில் விடுறதில்ல, சனிக்கிழமை ஆனா பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், திங்கக்கிழமை ஆனா சிவன் கோயில், வெள்ளிக்கிழமை ஆனா மாரியம்மா மாரியம்மா அந்த கோயில், அப்புறம் வேற என்னெல்லாம் உண்டு சாமி, எல்லா கோயிலுக்கும் நான் போறேன் சாமி. அப்புறம் எப்படி எங்களுக்கு கிடையாது? இவரு கிடைச்சிட்டாங்க, இவர் பெரிய இவர் சொல்றாரு, இவர் ஏதோ பெரிய புத்திசாலி, புத்திமை சொல்ல வச்சார். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பக்தி உங்களை வளர்த்தெடுப்பது. நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? ஒரு காரியத்தை தவறாமல் குறிப்பிட்ட நேரத்தில் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாயானால் அதுதான் இந்த கலியுகத்திலே தவம் என்று. ஒரு காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நீ பல ஆண்டுகள் செய்து கொண்டே இருப்பாயானால் அதுதான் தவம். எது அப்ப உங்களுக்கு வழங்கல்ல? வான்மதிக்கு தூக்கம், சுசிலாக்காளுக்கு தூக்கம், பிரபாகரனுக்கு தூக்கம், எல்லாருக்கும் தூக்கம். நாம இங்க ராமன் கவர்ந்து கொடுத்து தூக்கம். நீங்க என்னங்க பேசுறது? நாங்க சாமிகிட்டே போயாச்சு, நாங்க அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். நீங்க என்ன பெருசா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க சனிக்கிழமை ஆனா நாங்க 3:30 மணிக்கு நாங்க யோகிராம் சிவகுமா நாம பிரச்சார குடியில இருப்போங்க. 7:30 மணிக்கு அந்த பூஜை தீபாராதனை முடிகிற வரைக்கும் நாங்க தவறாம போவோம். வாரத்துல ஒரு நாள், 7 நாள்ல ஒரு நாள் 4 மணி நேரம் நான் எதை தவற விட்டாலும் விடுவேனே ஒழிய இந்த பூஜை யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில சனிக்கிழமை தோறும் நடக்கிற அந்த 4 மணி நேரத்தை நான் தவற விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சாதகம் செய்து நீங்க வருவீர்களானால் அதுதான் தவங்குது. அதுதான் தவம். வேற என்ன தவம்? நீங்களாம் நினைக்கிறீங்க தவம்னா மரத்து வீட்டுல போய் கண்ணை மூடிட்டு இருக்கிறது, இல்ல காதெல்லாம் பொத்திட்டு இருக்கிறது, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நீங்க ரோட்ல விட்டுட்டு ஓடி போறது, அது தவம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யறப்போ இறைவனுக்கு உங்களுக்குமான அந்த நெருக்கம் அதிகரிக்கும். நீங்க பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய ஆலயத்துல வந்து எதுவும் வேண்டணும்னே அவசியம் இல்லை, எதுவும் வேண்டணும்னே அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன், புதுசா வந்திருக்கவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். ஒரு இறை, ஒரு சித்தர், ஒரு யோகி உங்களை எப்படி குணப்படுத்துவாருன்னா, ரின்சி பொள்ளாச்சிக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல, உங்களுக்கு வந்தோடனே சர்ஜரி பண்ணணும், தயாரா இருங்க, நான் பண்ணிட்டு போயிருவேன், ஆனா உங்களை ஒரு 3-4 நாளைக்கு பாக்குறதுக்கு சிரமம், நான் போயிருவேன்ல, ஆனா நீங்க நான் வந்த உடனே உங்களுக்கு இந்த ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. எனக்கு நான் பகவான் யோகிராம் சுரத்குமார்ட்ட கடந்த 5 ஆண்டுகளா நான் எதுவுமே எனக்காக வேண்டதே இல்லை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் பகவானுக்கு அபிஷேகமே பண்ணல, நீங்க எல்லாரும் பண்ணுங்க இன்னைக்கு, அவ்வளவுதான். நான் ஒரு பர்த்டே பேபியில உட்கார்ந்துக்கிறேன், நீங்க பண்ணுங்க, உங்க கையால பண்ணுங்க, நான் உட்கார்ந்துட்டேன். அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய கிருபையா இல்ல ரின்சி பொள்ளாச்சில இருக்கிறப்போ நாம அந்த மௌன சித்தரை பார்க்க போனோமே அந்த மகிமையா, அவ பொள்ளாச்சில திரும்பி வந்தப்போ எனக்கு ஆபரேஷனுக்கான அவசியமே இல்லாம கியூர் ஆச்சு. எனக்கு ஆபரேஷனே தேவையில்லை. அப்போ நான் முதல்ல அந்த மௌன சித்தரை பார்க்க போனப்போ எனக்கு 450ல அடம்பிடிச்சு உட்கார்ந்து இருந்த சுகர் பல வாரங்களாக, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட்ல பல வாரங்களாக எனக்கு 450 விட்டு இறங்காத சுகர் முதல்ல அவருடைய சித்தருடைய குடியில் உள்ள கால வைக்கச்சுல எனக்கு ஹைப்போகிளைசிமியா அடிச்சது, லோ சுகர் போச்சுது. அன்னையில இன்னை வரைக்கும் நான் நார்மலா இருக்கேன்.
அதே போல ரொம்ப ஆண்டுகள் கழித்து இப்போ நான் அவருடைய சந்நிதியில் அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து அவர்கிட்ட நான் ஒண்ணுமே கேட்கல. ஆனா எனக்கு தேவைப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சையை அவர் இல்லாமலே செய்து விட்டார். அப்போ நானும் கோயிலுக்கு போறேன், நீங்க என் கூட வந்தவங்க பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் அவரை பார்க்க வராங்க. எல்லாருக்கும் சரியாயிடுச்சா? எல்லாருக்கும் சரியாயிருமா? சரியாகாது. அப்போ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தெய்வத்தை பார்த்து இல்ல ஒரு யோகியை பார்த்து ஒரு குருவை பார்த்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும்னா நீங்க ஒரு குரு சொல்வதை கேட்டு உங்கள் ஆன்மீக தளத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாதா என்ன இவர் பெரிய பாடம் எடுக்கிறாரு அப்படிங்க நினைச்சீங்கன்னா குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை, ஒருபோதும் இல்லை. எமது அன்பான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்கள். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் ஒரு வித்தியாசமான அமைப்பு. இங்க மற்ற ஆசிரமங்களை போல சுசீந்திரம் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தை போல இல்ல சுசீந்திரத்துக்கு அங்கிட்டு இருக்கிற ஆசிரமத்தை போல இங்க எந்த வேண்டாத வேலைகளும் இங்க கிடையாது. அதுக்காக அங்க செய்யறாங்களான்னு அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். இங்க எல்லா பாத பூஜைகளும் அபிஷேகங்களும் இலவசமாகவே நம்ம செய்யறோம். இந்த பன்னீரையும் பாலையும் அதுல வச்சு ஒரு டேபிள் போட்டு நம்ம விலைக்கு விற்கிறது இல்லை, வாங்கி கொண்டு கொடுத்தாதான் அபிஷேகம் பண்ண முடியும்னு சொல்றது இல்லை. இங்க ஒரு பாத பூஜைக்கு இவ்வளவுன்னு சொல்லி கட்டாய வசூல் பண்றது இல்லை. நாம இங்க என்ன பண்றோங்கிறத சென்னையில இருந்து ஒரு பக்தர் அவ்வளவு அழகா எழுதி அனுப்பியிருக்காரு. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில எவ்வளவு சிறப்பு மகத்துவம் இருக்கு. அதனால இந்த ஒரு குருவை நீங்கள் பற்றி கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இல்ல எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, எனக்கு சாமி கும்பிட தெரியாதா, நான் எத்தனை வருஷம் விபூதி பூசி, நீர் என்னைக்கு விபூதி பூசினாரு, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா, நீர் என்ன சேட்டை பண்ணாலும் எங்களுக்கு தெரியாதா, வந்துட்டாரு என்ன அட்வைஸ் பண்றது அப்படி நீங்க நினைப்பீங்கன்னா எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் இறுதியாக சொல்லுவது, நீங்கள் நினைப்பது போல் இல்லை ஆன்மீகம். நீங்கள் வளர்ந்து வந்த பாதையை போல் இல்ல ஆன்மீகம். நான் அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், கன்னிக்கு வைக்கிறேன், கடிசலைக்கு வைக்கிறேன், அதுக்கு வைக்கிறேன், இதுக்கு வைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, ஒண்ணுமே தேவையில்லை. எப்படி தெய்வத்தை அணுக வேண்டும்ங்கிறத நீங்க கற்றுக்கொண்டீர்களானால் தெய்வம் உங்ககிட்டே இருக்கும், நீங்க வெளியே தேட வேண்டாம். அதுதான் அன்னைக்கு சொன்னேன், கடை உள்கடை, உள்ள கடந்து போ, அங்கதான் இறைவன் இருக்கிறான். அதான் கடை உள் கடந்து போ. அப்போ இந்த நல்ல நிகழ்விலே இன்று கலந்து கொண்ட அத்தனை அன்பு நெஞ்சங்களையும் நான் நன்றி தெரிவித்ததோடு வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை இல்லாவிட்டால் இந்த ஒண்ணுமே நடந்திருக்காது. பிறந்த நாள்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், ஒத்த காசு கையில கிடையாது, ஒத்த காசு கையில கிடையாது. அவர் வெறுமனே பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடலாம்னா அது ஒரு முறையா? யோ இந்த கேக் வெட்டுறதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்ட அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ ஒரு பிறந்த நாள் அப்படின்னா ஒரு ஆன்மீக குருவா இருக்கிறவர் ஏதாவது நலத்திட்டங்களும் ஒரு உதவிகளை பண்ணணும். பிறகு வந்து வாங்குறது பெருசு இல்லை, பிறகு கொடுக்கணும். அதுதான் எல்லாவற்றையும் துறப்பது தானே ஆன்மீகம், சேர்க்கிறது ஆன்மீகம், துறக்கணும். அப்போ என்ன செய்யலாம், சாப்பாட்டுக்கு என்ன செய்யலாம், நலத்திட்டங்களுக்கு என்ன செய்யலாம்னு இருக்கிறச்ச நானே எதிர்பார்க்காம பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருளாலே மும்பையில் இருந்து ஒரு பக்தை ஒரு பெரிய தொகையை நம்ம காணிக்கையாக திடீர்னு அனுப்பினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி இந்த அமௌண்ட் வந்தது அப்படின்னா, நான் முதல்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல யாரும் பேஷண்ட் கட்டி இருக்குன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன், இல்ல ஒரு பக்தையில அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். பகவான் இப்படிதான் அருளை புரிவாங்க. நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு உங்களுடைய பணியும் உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்குமே ஆனால், நீங்கள் நினைப்பதும் உங்கள் செயலும் தூய்மையாக இருக்குமே ஆனால் பகவான் யார் மூலமாக உங்களுக்கு உதவி பண்ணுவார். நீங்க கேட்கணும் அவசியமே இல்லை. அடுத்தது, இன்னைக்கு பெரும்பாலான நலத்திட்ட உதவிகளுக்கு டாக்டர் ரின்சி அவங்க ஐ வில் டேக் கேர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை. அடுத்தது நடராஜன் ஸ்ரீபிரியா தம்பதிகள், நாங்க சாப்பாடு பார்த்துக்கிறோம் குருஜி, நாங்க பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு சேவைகளை நாங்க பண்றோம். பெருமாள் பாருங்க, வாழ்த்து மடல் அவரு பக்தர்கள் சார்பா பெருமாள் வாழ்த்து மடலை தயார் பண்ணி ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டு அதை பாட வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களால் என்ற மற்ற பக்தர்கள்லாம் ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இந்த மாதிரி அன்பளிப்பு. சின்ன குழந்தை திருஞான சம்பந்தனும் அந்த குழந்தையும் ஒரு பெண்ணும் ஒரு சாக்லேட்டும், ஏதோ இந்த பப்பா குழந்தைகளுக்கு கொண்டு கொடுக்குற மாதிரி நாமளும் குழந்தையா மாறிட வேண்டியதான். என்னுடைய அன்பு பிள்ளை சாய்ராம், அவன் எனக்கு ஒரு பிளாஸ்க்
சாமி அங்கங்க போற டீ குடிச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, அவன் ஒரு பிளாஸ்க். அப்புறம் நடராஜன் பாருங்க இந்த மாதிரி பொன்னாடை, அது அவன் அதுலயும் ஒருபடி மேல போய் வெறுமனே ஒரு பொன்னாடை ஏன் போடுவான், ஒரு சர்டிபிகேட்டே அவருக்கு போட்டுருவோம் அப்படின்னு அவன். ஒவ்வொருத்தரும் அவங்களால இந்த அன்பை செலுத்துகிறார்கள். ஆனா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல், உங்களுடைய அன்பு இங்கே நின்றாம அங்க திரும்பணுங்கிறதா. என்னை பற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவரை பற்றி கொண்டாலே இதெல்லாம் நடக்கும். எல்லாம் வல்ல ஏக கருணையோடு இருக்கிற பகவான் யோகி ராம் சரத்குமார் இந்த அரங்கத்தை நிறைத்து உங்களை உட்கார வைத்திருக்காருன்னா இது எல்லாமே அவருடைய ஏக கருணை. அதனால இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் பகவான் யோகி ராம் சரத்குமார். அவரை விட்டா உங்களுக்கு வேற கதியே கிடையாது. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை ஒரேடியாக ஜெட் வேகத்தில் உயரணும்னா பகவான் யோகி ராம் சரத்குமார் முடியும். அவரை பற்றி கொண்டவர்கள் யாரும் விருதே போனதே இல்லை. அதனால இந்த உபதேசத்தை கேட்டு பகவான் யோகி ராம் சரத்குமாரை பற்றி கொள்ளுங்கள். இதுக்கு மேல பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னை விட ஒரு பெரிய ஆளுங்க இருக்காரு. அவர்கிட்ட மைக்க கொடுத்தா அவரு பகவான் யோகி ராம் சரத்குமார் எனக்கு எப்படிலாம் கிருபை பண்ணிருக்காரு அவர் சொல்லுவார். திரு சாய்ராம் அவரு இப்ப சாமி அல்போன்சா ஸ்கூல்ல தான் படுக்க போட்டு இருக்காரு, சேர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. சாய்ராம் எப்படா ஸ்கூலுக்கு வருவான், எப்ப எக்ஸாம்ஸ் ஹாலுக்குள்ள வருவான், அவனுக்கு எப்படி காப்பி அடிக்க பேப்பர்லாம் வாங்கி கொடுக்கலாம், எப்படி சாய்ராமுக்கு எக்ஸாமுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலான்னு பகவான் யோகி ராம் சரத்குமார் இப்போ அல்போன்சா ஸ்கூலுக்கு சர்ச்சுக்கு அந்த பக்கமா, அது சிலுவைக்கு அந்த பக்கமா ஒரு சேரை போட்டு அதை உட்கார்ந்து இருக்காரு சாய்ராமுக்கு வேண்டி. அவன் சாய்ராம் இப்ப ஒரே பக்தி, அவங்க அம்மா வான்மதி சொல்ல பக்தி பழமா திரியான் என் மோன், திடீர்னு பக்தி வந்து என் மோன் பழமா அலைகிறான் அப்படிங்கிற வான்மதி. சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் வான்மதிக்கு முகத்திலையும் பிரபாகர் முகத்திலையும் தெரியும். அவங்க ஏன் ஸ்டேட்டஸ் அப்படி வைக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். சார் நம்ம பிள்ளை அங்க போயாவது நல்லா இருக்கிறானே, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறானே ஒரு சந்தோஷம். நான் இருக்கிறான் திருஞான சம்பந்தன், ராம, இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம். குழந்தைகள் எல்லாம் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து, என்னுடைய அழைப்பை ஏற்று எல்லோரும் வந்து பகவானுடைய கிருபையை ஏற்றுக்கொண்டீர்கள். தொடர்ந்து நீங்க இந்த ஆன்மீக தளத்திலே முன்னேற வேண்டும். இப்ப அன்பு பக்தர்கள் வாங்கி வந்திருக்கிற அந்த கேக்கை கட் பண்ணுவோம். கேக்கை கட் பண்ணி இந்த நலத்திட்டங்களை எல்லாரும் கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டா பெரிய வேலை முடிஞ்சிடும். ரெட் கிராஸ்ல இருந்து அவங்க சார் வந்திருக்காங்க, திரு முருகன் சார் கூட்டிட்டு வந்திருக்காரு. பகவானுடைய ஜெயந்தி விழாவுக்கு உங்க பேர் சார்? முத்துக்குமார். திரு முத்துக்குமார் சார் வந்து ரெட் கிராஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு மருத்துவ இலவச மருத்துவ சேவை செய்வதற்காக டிசம்பர் 1ஆம் தேதி அந்த கேம்ப் இங்க நடத்தலாம் அப்படின்னு அவர் ஆசையோட வந்திருக்காங்க. அது விஷயமா பேசணும். அவரு அதை பத்தி வேணாங்க பேசுவார், மைக்ல பேசுவார், நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேக்கை கட் பண்ணி உங்களுடைய அந்த பக்தி தாகத்தை தணிச்சிருவோம். அந்த கேக்கு ரொம்ப நேரம் அதிலே உட்கார்ந்துருக்கு சாமி, என்னது எப்ப சாமி நடத்துவீங்க, அந்த கேக்கை சீக்கிரம் கட் பண்ணி கொடுங்க ஐயா. இந்த ஆளு பேசினா நடத்த மாட்டாரு, கேக்க வெட்டலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாரு. சீக்கிரமா வெட்டுங்கய்யா, கேக்கு வேற கண்ணை பறிக்குது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. கேக்கை கட் பண்ணி இந்த நலத்திட்டங்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து நாம எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய திருவடிகளை பற்றி மையத்திலே வாழ்வாங்க வாழ்வோம். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சரத்குமார் பிரச்சோதயா.